கர்த்தர் இந்த நாளிலும் கூட அடியான் தேவனுடைய செய்தி கொடுக்கும்படியா இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அது எனது பாக்கியமாகவே நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் கர்த்தாவே இந்த வாரம் என்னை ஆலயத்துக்கு கொண்டு போவ எனக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்தீரே, என்றைக்கும் நான் ஆலயத்துக்கு போக போகிறேன். ஆகவே கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஒரு தலைப்போடு கூட ஒரு செய்தியை கொண்டு வர விரும்புகிறேன். அவை குறைவில்லாத நன்மைகளை தருகிறவர் உங்களோடு கூட, குறிப்புகளோடு கூட நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை கொண்டு வர விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடு என் சத்தத்திற்கு, நான் அவைகளை எனக்கு பின் செல்லுகிறது என்கிற அந்த வரிகளை நீ பார்க்கும்போது நீங்கள் அவை அத்தனையும் ஒரே பொருளை ஒருவருக்கு சொந்தமானதாக அவை காண்பிக்கிறது. அப்படியானால் என் ஆடுகள் என்று சொல்லுகிறவர், என் சத்தத்திற்கு என்று சொல்லுகிறவர், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், எனக்கு பின் வருகிறது என்று அவ்வளவு உறுதியாய் சொல்லுகிறதை பார்க்க. அப்படியானா அந்த ஆடுகள் யாருக்கு சொந்தமானது? அது அவருக்கு உரிமை, அவ்வளவுதான், வேற யாருக்கும் கிடையாது. எந்த ஒரு மோட்டர் பைக் வீட்டில் இருக்குமானா அது யாருன்னு கேட்டால் டக்குன்னு சொல்லுவோம், அது யாருது இல்லைன்னு நீங்கள் சொல்லி பாருங்க. ஒன்றா பாரு, என் பேரெல்லாம் அதில் இருக்குது, கரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்குது. ஒரு வீடு எல்லாமே ஒரு ஆதாரம் இல்லாதபடிக்கு உரிமை கொண்டாட முடியாது. இப்போ உங்களை எடுத்துக்குவோம், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தானே? ஆண்டவருக்கு உரிமை தானே? ஆண்டவருக்கு நீங்க உரிமையா இருந்தா நீங்க மட்டும் சொன்னா போதாது, அது யார் சொல்லணும்? என் ஆடு என் சொல்லுக்கு. இப்படி மிக தெளிவாக ஆதாரத்தோடு கூட அவர் சொன்னாதான் நீங்க அவருடைய ஆடுகளாக நீங்க இருக்க முடியும். பாருங்க, அது கர்த்தருக்கு உரிமையானது அந்த ஆடு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த ஆட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சொந்த ஆடு, ஆனா அது காணாம போயிடுச்சு. தேடினார், கண்டுபிடிச்சிட்டார். அது மாத்திரமல்ல, ஏசாயாவின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இந்த ஆட்டை குறித்து அதுக்கு அப்பா யார் என்பது மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமே. தேவரீர் நீர் எங்கள் பிதாவாய் பூர்வ காலத்திலேயே அவருடைய ஆடு சொந்தம் என்பதை, உரிமை என்பதை மிக தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நான் உங்களோடு கூட நான் பேசட்டும். இந்த உலகத்தில் பாவம் பிறப்பதற்கு முன்பதாகவே, ஆதாமை தேவன் உருவாக்குவதற்கு முன்பதாகவே, நீங்கள் அவருக்கு சொந்தம் என்று சொன்னால், உரிமை என்று சொன்னால் ஒத்துக்கொள்வீர்களா? பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்குவோம். நாம் யார்? இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாக, ஆதாம் உண்டாக்குவதற்கு முன்பதாக
பாவம் இந்த உலகத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பதாக உன்னையும் என்னையும் என்னாடு என்று சொல்லத்தக்கதாக உரிமையை அவர் அங்கே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ நாம் அவருடைய சொந்த ஆடு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? காணாம போயிட்டோம். தேடினாரு. பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் அநியாயத்திலையும் சங்கீதத்தை சொன்ன ஒண்ணுமா அவருக்கு எவ்வளவு தொலைவு நமக்கு எரிச்சல் உண்டாக்க முடியுமோ அவருக்கு அவ்வளவு எரிச்சலாக்கி தூர நம்ம என்ன பண்றோம்? சிதறடிக்கப்பட்டவங்களா இருந்தோம். சங்கீதத்தில் 2வது ஒரு குறிப்பை சொன்னார். ஆனாலும் அவர் என்ன செய்தாரா? வந்து கூட்டி சேர்த்தார் என்று சங்கீதத்தில் சொன்ன வார்த்தைப்படி அவர் மீண்டும் தேடி வந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே அதை மீட்கிற பொருளையும் அவர் எவ்விதமாய் அதை தனக்கு மீண்டும் சொந்தமாக்கி கொண்டார் என்பதை 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிற போது, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்று இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவங்கள கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்க கரங்களை உயர்த்தி மகிழ்ச்சியோடு சொல்லுவோமா? நான் மீட்கப்பட்ட ஆடு, காணாமல் போன ஆடு, மீண்டும் கர்த்தர் எனக்கு அவர் மந்தையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 103 நீங்க வாசிக்கும் பொழுது, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். இப்பொழுது நம்ம மேய்க்கிறது யாரு? தேவன். நாம் யாருக்கு சொந்தம்? எத்தனை பேருக்கு இது உறுதியா சொல்ல முடியும்? மனசுக்குள்ள, உள்ளான மனுஷனுக்குள்ள சொல்ல முடியுமா? என் நாடு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, செவி கொடுக்கிறியா இல்லையான்றத அத அறிஞ்சது மாத்திரமல்ல, அடுத்தது ஒரு உறுதியான இது சொல்றாரு. அது என்ன பண்ணுது? என் பின் வருகிறது. இன்றைக்கு நம்ம மனசை தொட்டு சொல்லுவோம். செவி கொடுத்திருப்போம் அவர் சொல்லுக்கு. ஆனா நம்ம அவர் பின்னால இப்ப இருக்கிறோமா? நான் பாடுந்து போல வழிக்கு விழுந்து முற்கல்ல சிக்கிறதுக்கு வேண்டிய வழிகளை தேடி நம்ம போயிட்டு இருக்கிறோமா? அன்பான தேவனுடைய மக்களா இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் எத்தனை இரக்கம் உள்ளவர் தெரியுமா? என் அனுபவத்தோடு கூட தான் இதை நான் சொல்லுகிறேன். ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவானுக்கு நான் மகனாய் பிறந்தேன். ஆனாலும் என்ன பிரயோஜனம்? பாவமானது என்னிலே கற்பம் தரித்து பாவத்தை செய்யும்படியாக தேவனை விட்டு விலகி போகும்படியான காரியங்கள் செய்த பொழுது என் தேவனை விடவில்லை. அது என்ன ஆடு, என் சொந்தம். அவர் தேடி வந்து என்னை மீட்ட போது, என் அக்கிரமம் மீறுதலும் என்னை வதைத்த பொழுது, கதறின போது, போ உனக்கு வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகல. அவரை ஓடி வந்து என்னை தூக்கி எடுத்து ஒரு புதிய மனுஷனாய் சொந்த ஆடாய் சொன்ன உடனே அதோட நிறுத்தில்ல, எனக்கு வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எனக்கு கொடுத்து நடத்துகிறவராக இருந்தார். இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் சொல்லுங்க, நான் மீட்கப்பட்ட ஆடு, நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்படி சொந்த ஆடு. ஆகவே அவர் மந்தையில் இருக்கிறேன். ஒரு மந்தையில எனக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். குறைவில்லாத நன்மையினால் உன்னை நடத்துகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆவி, ஆத்துமா, சரீரம், இது ஒன்று மாத்திரம் கொடுத்து அனுப்புற தேவன் அல்ல. இன்னைக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தா நிமிர்ந்து உட்கார். கவலை இருந்தா அது தூக்கி தூர ஏறி அது உன்னுடையதல்ல. நீ மீட்கப்பட்ட ஆடு.
பாருங்கள், சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தாவீதினுடைய வாழ்க்கையில இது அனுபவமாய் கொண்டது மாத்திரமல்ல, சாட்சியாகவே அதை சொல்லுகிறார். இப்போது நான் சொல்லட்டும், சிங்கத்துக்கும் ஆட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சிங்கம் பார்த்துக்கிறீங்க? பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? கையை உயர்த்துங்களேன். சரி, ஆடு எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? நான் கேட்குற கேள்வி சரியா பதில் சொல்லணும். ஆடு. இப்போ சிங்கத்துக்கு மேய்ப்பன் யாராவது உண்டா? ஆட்டுக்கு அப்படியான உலகில் மேய்ப்பனுடைய விலங்குகளும் உண்டு, மேய்ப்பன் இல்லாத விலங்குகளும் உண்டு. அப்படியானால் தாவீது சங்கீதம் 23:1 அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? அவரு, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த இடத்துல தன்னை என்னவா வச்சிருக்கிறாரு? ஆடாகவும் கர்த்தர் மேய்ப்பராகவும் வச்சுட்டு அடுத்தது சொல்றாரு அவர், அதை நான் தாட்சி அடையேன் என்றால் குறைவுபட்டு இருக்க மாட்டேன், இல்லாம இருக்க மாட்டேன், சந்தோஷம் இல்லாம இருக்க மாட்டேன், நிம்மதி இல்லாம இருக்க மாட்டேன், எல்லாம் உடையவனாய் சமாதானத்தோடு இருப்பேன், சந்தோஷத்தோடு இருப்பேன், சுகபலத்தோடு கூட இருப்பேன், தைரியமா இருப்பேன். என் நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறேன்? மேய்ப்பராகிய தெய்வம் மேல. அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறதுனாலன்னு சொன்னா நீ நம்ப முடியுமா? எத்தனை பேர் நம்புவீங்க? அது வேடிக்கையா இருக்குது. ஏன் கேட்டா, இந்த தாவீதுக்கு சொல்லும் போது எங்க இருந்தார்? அவரு அரசனா இருந்தார். அவர் பேரரசன். அவர் ஆண்ட தேசம் அத்தனையும் அவருக்கு என்னுடைய தேசம். அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களும் யாருடையது? அவருக்குரியது. அது மாத்திரமல்ல, அந்த தேசத்தினுடைய ஜனங்களை சொல்றதை செய்யும்படியாக அதிகாரம் படைத்தவராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் இருந்தார். எல்லாம் அவருடையது. இது மாத்திரம் அல்ல, எதிரிகளை தும்சம் செய்யறதுக்கு அவரோடு கூட அவருக்கு வேண்டிய சேனையின் அதிபதிகள்லாம், படை வீரர்கள்லாம் இருந்தாங்க. அதுவும் யாருது? அவருது. இவ்வளவு செல்வாக்கு, அதிகாரம், மிக சிறப்பாய் பொன்னும் பொருளும் வெள்ளியும் அவரிடத்துல ஏராளமா இருந்தும் கூட அதன் பேர்ல அவர் என்ன வைக்கல. ஆனா அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் மேய்ப்பராய் நான் தாட்சின் குறைவுபட மாட்டேன். ஆனா இதெல்லாம் ஒரு காலத்துல என்ன பண்ணிடும்? எதெல்லாம் போயிடும்? எல்லாம் போயிடும். அனுபவமாக கொண்டு அவர் அதை சொல்றதப்பா. இன்றைக்கு இந்த ஆட்டை பற்றி கவனிக்கும் போது இந்த ஆடினுடைய குணாதிசயங்கள், மனிதனுடைய குணாதிசயங்கள், இதை இணைத்து வேத புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த ஆட்டுக்கு 4 குணாதிசயங்கள் உண்டு. மிக முக்கியமான விசேஷமான குணங்கள் 4 உண்டு. மனுஷனுக்கும் அப்படித்தான். வேற எந்த மிருகத்துக்கும் அப்படிப்பட்ட குணாதிசயம் இல்லை.
உலகில் எது பிரதானம் என்று மனுஷன் எதை யோசிக்கிறான்? எங்கிட்ட பொண்ணும் பொருளும் வெள்ளியும் அதிகாரமும் அந்தஸ்தும் இப்போ சேர்ந்துக்குது. எதுவுமே அழகு இல்லை, அழகும் அதுதான் விசேஷமானது. அப்பல வீரம் இது இருந்தா போதும். ஒரு நல்ல வேலை, நிறைய சம்பளம், என் வாழ்க்கை இனிமே என்ன ஆகாது? தாழ்ச்சி அடையாது. அந்த லெவலில் தாவீது இருந்தாலும் அதன் பேரில் என்ன பண்ணல. இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு அந்த மாதிரி பணம் இருந்ததுன்னா ஒரு 100 சவரம் உங்களாண்ட இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? எது மேலே நம்பிக்கை வச்சுருப்பீங்க? 2 பொண்ணை கட்டி கொடுத்துடலாம், குறைவில்லாமல் என்ன பண்ணிடலாம். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஆனா தாவீதுக்கு அது மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, பற்றுதலும் இல்லை. ஏன்னா அது ஒரு நாளைக்கு குறைஞ்சு போயிடும், இல்லாம போயிடும். அதுதான் அவர் சொன்னாரு, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், அது சிங்கமே தாட்சி அடைச்சு. அப்போ அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு காலேஜ் போயிட்டாங்க வச்சுங்களேன், தத்துக்கா புத்துக்கான்னு கொஞ்சம் அவங்க விளையாட போற. இப்போ நான் யாரு எதுல இனிமே என்ன பண்ண முடியாது, யாரும் பிடிக்க முடியாது. அவருடைய பெருமையை பார்க்கணுமே. அவங்க அப்பாவும் அம்மாவையுமே சொல்லுவார், நீ என்ன படிச்சுக்கிற என்ன கேள்வி கேட்குற. பாவம், அவங்க பசியும் பட்டினியுமா இருந்து படிக்க வச்சிருப்பாங்க. நான் இப்போ தான் படிக்கல, நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பொண்ணுங்க நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பசியும் பட்டினியுமா செய்திருப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லுவார்? அப்பா அம்மா மேலே இருந்த நம்பிக்கை மதிப்பு போயிடுச்சு. இப்போ எது மேலே வச்சிருக்கிறார் இவர்? படிப்பு, ஒரு நல்ல வேலை கிடச்சுன்னு வச்சுக்குவான். சொல்ல வேண்டியதில்லை, கொம்பு எங்கெல்லாம் முளைக்கணுமோ அங்கெல்லாம் முளைச்சிடும். ஆண்டவர் அழகா மாட்டுக்கு எங்கே கொம்பு வைக்கணும், ஆட்டுக்கு எங்கே கொம்பு வைக்கணும்னு சொல்லிக்கிறார். ஆனால் இவங்க என்ன எங்கே வச்சுக்குவாங்க? கண்ட இடத்துலலாம் கொம்பு வச்சுக்குவாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கும் அந்த குணம் இருக்குது. அவங்க பரிசுத்தத்தில் கொஞ்சம் சுற்றி பார்க்கும்போது அவங்கள விட நான் ரொம்ப பரிசுத்தம். ஒரு அந்நிய பாஷை பேசிட்டாங்களா, அவங்க பேசல, அது வேஸ்ட், அது சும்மா அது. ஆனால் அதை கொடுத்தது யாரு? ஆவியானவர். அவரை ஒருபோது என்ன பண்ண மாட்டாங்க, அங்கே அந்த பிக்சர்லேயே கொண்டு வர மாட்டாங்க. ஒரு தீர்க்க தரிசன வசனம் 2-3 சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அது அப்படியே நடந்ததுன்னு வச்சுக்கோ, அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ என்ன போல தீர்க்க தரிசனம் யாருமே கிடையாது. அதோடு எங்கள் சுயத்தை கொஞ்சம் கலந்து இன்னும் விட்டுடுவாங்க. இப்போ பாருங்க, அவங்கள தேவனிடத்துல நேராகவே பேசுகிற மாதிரி இருக்கும். தேவன் இவங்கள்ட்ட சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார், அப்படி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் தாவீது சொல்லுகிற வார்த்தை பாருங்க, இந்த உலகத்தில் எத்து மேலேயும் அது வைக்கல. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைய. தாவீது அதிகமான ஆவில நிறைஞ்சு பாட்டு எழுதினவர் தானா? ஆனா அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். பெரிய ராஜ்யத்தை சிறப்பா ஆண்டவரா? ஆண்டவர். நான் ஆண்டேன்னு சொன்னாரா? இல்ல. அவருக்கு முன்னால யாரும் படைபலத்தில் யாரும் நிற்க முடியாது, ஜெயிச்சுனே வருவார். அப்போ கூட அவர் சொன்னார், என்னுடைய அதிகாரம், என்னுடைய பலன் இப்படின்னு எதாவது சொன்னாரா? ஒன்று சொல்ல. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ஆடுகளாக இருக்கக்கூடிய நாம் முதல் நம்முடைய குணாதிசயங்கள்ல ஒன்றுன்னா வீண் பெருமை.
தாவீது சொல்லுகிற அனுபவம் என்னன்னா, சங்கீதம் 62:10 சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. ஒரு நாள் அது நிலையானது இல்லை. என் அனுபவத்தில் நிறைய பார்த்திருக்கிறேன். சிலர் என்கிட்ட பெருமையா பேசினதும் உண்டு. அவங்க பெருமையை சொல்லி என்ன கேவலமா என்ன பண்ணுவாங்க, அப்படியே மடிச்சு காட்டுறாங்க. நான் ஒன்றும் அவங்களுக்கு பதில் சொல்றதே கிடையாது, அமைதியா இருப்பேன். ஒரு நாள் வரும் அவங்களுக்கு, நான் மேலே இருப்பேன், அவங்க எங்க இருப்பாங்க, என்கிட்டே வர முடியாது. அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு போது என்ன சொல்லணும்னா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னார், அது என்ன ஆடு, என் சத்தத்திற்கு அடுத்ததவர் சொல்றார், பின்ன என்ன பண்ணாது வரும். இந்த 3 காரியங்களை நீ தொடர்ச்சியா செய்திருந்தனா உனக்கு என்ன கிடைக்காது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் உன்னை அழகாய் நடத்துவார். சிலர் அநேக குடும்பத்தில் யோசிக்க சொல்றது உண்டு, 4 பிள்ளைங்களை எப்படி நான் காப்பாற்ற போறேன், இது எப்படி கரை சேர்க்க போறேன், எனக்கு ஒன்றும் பிள்ளை சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, இதுங்களை எப்படி நான் கட்டி கொடுக்க போறேன், இதுக்கு அழகும் இல்லை வேலையும் இல்லை பணமும் இல்லை, யார் உதவி செய்வாங்க? நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அது கர்த்தருடைய ஆடாக இருக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஆடாக இருக்கணும், கர்த்தர் சொல்லும் பின்னாலேயே போகிற ஆடாக இருக்கணும். அது இருந்தால் எல்லாம் நேர்த்தியாக கர்த்தர் செய்து முடிக்கிறவர். நான் விட்னஸோடு சொல்கிறேன், நான் ஒன்றுமில்லாதவங்களை தேவன் அவ்வளோ அழகாய் உயர்த்தி மேலோக்கி வச்சதுக்கு காரணம் அவர்களுக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருந்தபடினாலே தான். அது என்னது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் என் ஆடுன்னு சொன்னாரு, என் சத்தம்னு சொன்னாரு. ஆடும் யாருடைய சத்தத்தை அறிஞ்சிருக்கணும்? இந்த உலகத்தில் நிறைய மேய்ப்பருங்க இருக்கிறாங்க இஷ்டத்துக்கு. எல்லாம் மேய்ப்பனாய் மாற முடியாது. இதுதான் ஆட்டினுடைய குணாதிசயங்களை மிக முக்கியமானது. ஆடுக்கு தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம் தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஆட்டுக்கு என்ன கிடையாதுன்னா பார்வை, தூர பார்வை கிடையாது. கிட்டக்கே விலங்கு வந்துட்டா கூட அதுக்கு அவளுக்கு தெரியாது. ஆனா அதுக்கு செவித்திறன் அதிகம். அந்த செவினாலே அதனுடைய அசைவுகளும் சத்தத்தையும் கேட்ட உடனே உஷாராயிடும். ஆடுகளுக்கு மிகவும் விசேஷித்த குணம் செவித்திறன், கேட்கக்கூடிய திறன், நுண்ணறிவு அதிகம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கக்கூடிய செவிகள் உண்டா? கர்த்தர் பேசுகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. உனக்காகத்தான் பேசுகிறார், உனக்குத்தான் அவர் பதில் சொல்றார். உனக்கு செய்து வைத்திருக்கிறதை செய்ய போறதையும் சொல்லுகிறார். ஆனால் அது எனக்குத்தான்றது என்ன பண்ண முடியாது, சத்தத்தை கேட்க முடியல. என்னுடைய வாழ்க்கையில் அது மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்தது உண்டு. நான் ஏன் சாட்சியோடு இந்த செய்தி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவர் சத்தத்தை கேட்டா எந்த காலத்தில் நீ அசைஞ்சு போக மாட்டேன். நான் என்னுடைய வேலைக்காக நான் அப்ளிகேஷன் கொடுத்துனே வருவேன். ஆஃபீஸு ஜிஎம் ஆஃபீஸில் போய் கொடுப்பேன். எப்பவும் ரிஜெக்ட் பண்ணினே இருப்பாங்க. அது ரிஜெக்ட் லெட்டர் வந்து நான் பார்ப்பேன், நீ யார் எனக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு? என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. இப்படி 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 5 வருஷம் ஆச்சு.